தேவனின் அற்புதமான வாக்குறுதி. ஆபிரகாம் ஆரான் என்னும் நாட்டில் வாழ்ந்து வந்தான். ஆபிரகாமே, நீ ஆரான் நாட்டை விட்டு புறப்பட்டு வேறு நாட்டிற்குப் போ என்று தேவன் கூறினார். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்பதை தேவன் சொல்லவில்லை. ஆனால் தேவன், என்னை நம்பு என்று சொன்னார். தேவன் சொன்னார், இதை செய், உன்னுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய தேசமாவார்கள். எப்படி என்று ஆபிரகாம் ஆச்சரியப்பட்டான். அவன் மனைவி சாராய் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயதை தாண்டிவிட்டாள். தேவன் சொன்னார், என்னை நம்பு. நான் சொல்லும் இடத்திற்குப் போ. உன்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் வானத்தின் நட்சத்திரங்களை விட அதிகமாக பெருகுவார்கள். அவர்கள் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பார்கள். என்னை நம்பு என்று தேவன் சொன்னார். எனவே ஆபிரகாம் தேவனை நம்பினான். அவன் அவன் மனைவி சாராயையும் அவன் அண்ணன் மகன் லோத்துவையும் அவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு தேவன் போகச் சொன்ன இடமாகிய கானான் என்கிற நாட்டிற்குப் போனான். அவன் அங்கு சென்ற பிறகு சீகேம் என்னும் ஊரில் தங்கினான். தேவன் அவனுக்கு முன் தோன்றி, உனக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இந்த இடத்தை கொடுப்பேன் என்றார். பின்பு ஆபிரகாம் அந்த இடத்தில் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த இடத்தில் சுற்றித் திரிந்தான். தேவன் மேல் அவன் வைத்த நம்பிக்கையில் மகிழ்ந்திருந்தான். எனவே மேலும் ஒரு பலிபீடத்தை அமைத்து தேவன் கொடுத்த வாக்குறுதிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தினான்.